அம்பேத்கரை குறுகிய வட்டத்தில் வைத்திருப்பதால் தான் அவரை எஸ்சி தலைவராக்கிவிட்டதாகவும் அதை தான் எதிர்ப்பதாகவும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கரை நீங்க குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்தே நான் எதிர்க்கிறவன். நேஷனல் லீடரா, எல்லா சாதிக்கும் தலைவரியா அவரை நீங்க எல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்ல மற்ற எல்லாம் அம்பேத்கர் எஸ்சின்னு வச்சுட்டான். முட்டா பசங்களை உங்களுக்கும் சேர்த்து தானே சட்டத்தை எழுதினாரு. அதை விட்டு எல்லாரையும் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்களே. நீங்களும் என்ன பண்றீங்க? பெயிண்ட் புழு கலர் அடிச்சு வச்சுட்டீங்க. அம்பேத்கர் புழு கலர் உங்கள்கிட்ட கேட்டாரா? மாபெரும் மேதை அறிஞர், அவருக்கு நிகழ்ந்த அரசு எந்த உலகத்திலே கிடையாது. அறிவாளி. அவரை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து அமைப்பதன் நோக்கம் எஸ்சின்னு முத்திரை குத்தி அம்பேத்கர் சிலையை கொண்டு கள்ள கூட்டிட்டு ஆட்சிக்காரங்க பூரா அம்பேத்கர் சிலை வச்சா மக்கள் பூரா ஓட்டு போட்டு அம்பேத்கர் சிலை நிறுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல காக்காவும் குருவி பேண்டுகிட்டு இருக்கு. அது தொடக்க ஆள் கிடையாது. மற்ற தலைவருடைய சிலையெல்லாம் வச்சிங்கன்னு சொன்னா டெய்லி பராமரிக்கு ஆள் போட்டு சம்பளம் போட்டு வேலை செய்யறாங்க. இதான் அரசு. இந்த அரசு இப்படித்தான் நம்மளை பார்க்கும். உரிமைக்காக கொள்கை 20 சங்கம் கூண்டேன்னு போட்டிருக்கீங்க. நான் பார்த்தோன்னா மகிழ்ச்சியா இருந்துச்சு. 20 சங்கம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 பேர் கூடுவான்னு பார்த்தா ஆளை காணும். உங்க சங்கத்துடைய நிலை என்ன? 20 சங்கங்கள் எஸ்சி எஸ்டில எல்லாம் சேரணும் சொன்னா எவ்வளவு பேர் சேரணும்? குறைந்தது ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட வேண்டாமா? குறைந்தது. நமக்கு வந்தா எனக்கு, உனக்கு வந்தா உனக்கு. அப்ப இந்த மக்களுக்கு எப்படித்தான் நம்ம நன்மை செய்ய முடியும்? அரசு எப்படி செவி சாய்க்கும்? என்னமோ கூண்டாங்க, ஆண்டி மடம் பட்ட மாதிரி கூட்டினாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அரசு நினைக்கும். அண்ணா அருமையான ஒரு கருத்து சொன்னார். நான் அதுல ஈடுபடாதா உடனே கல்ல கொண்டு எரிஞ்ச உடனே பேப்பர்ல பத்திரிகையில போட்டான்னு சொல்ல. அதனால உங்களை கலவரம் செல்ல தூண்டுறோம் நினைச்சிட வேண்டாம். அந்த நிலையை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயார், சிறைக்கு செல்ல தயார் என்று எத்தனை பேர் தயார் இருக்க சொல்லு பார்ப்போம். எல்லாம் இன்னைக்கு ஓடி போயிடுவான். ஐயோ வம்பெடுத்துட்டு போறாயா, நம்மளாம் ஓடிடுவோம் சொல்லி. எதற்கும் துணிந்து போராட்ட களத்தில் இறங்குவோம் என்று சொன்னால்தான் நமக்கு உரிமைகள் கிடைக்கும். போராட்ட குணம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.